தூர சக்தி தூய சக்தி எல்லா சக்தியும் சொல்லிடுவாரு. சொல்லிட்டு நாங்க என்ன சக்தினே தெரியாம வேடிக்கை பார்த்து தோத்துட்டு என்ன சக்தின்னு தெரியல உங்களுக்கு ஒத்துக்கிறீங்க. நீங்க அததான் சொல்றேன். என்னன்னே தெரியாம தோத்துட்டீங்க. விஜயபாஸ்கர் மேல வழக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. கடம்பூர் ராஜு ப்ரூவ் பண்ணீங்களா? 5 வருஷம் என்ன பண்ணீங்க? எத்தனை பேர் ரிசல்ட் கன்விக்ட் பண்ணீங்க? 5 வருஷத்துல கேஸ் இருக்குங்க. கன்விக்ட் வேற கேஸ் வேற. கன்விக்ட் வேற கேஸ் வேற. ஆராசா கன்விக்ட் சொல்றீங்களா? நானா சொல்றேன். அதெல்லாம் அண்டர் சப்ஜுடிஸ்ன்றது வேற. கன்விக்ட்ன்றது வேற. 5 வருஷத்துல கன்விக்ட் பண்ணாம என்ன பண்ணீங்க? நான் தெளிவா சொல்றேன். நாங்க ஊழல் சக்தி அதிமுகன்னு பேசல. நாங்க ஊழல் சக்தியை கொண்டு வந்து சொன்னதெல்லாம் கூட்டி பேசுனீங்க. நாங்க புனிதர்கள். சொன்னீங்க இல்ல எத்தனை மந்திரிகள் நம்பிச்சாங்க? கவர்னர் மேல போய் கேட்ட கவர்னர் மேல போய் 3 பேர் 4 பேர் நான் என்ன சொல்றேன்? 5 அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல வழக்கு இருந்தது. ஆளுநர் ஒப்புதல் கொடுத்தாரா? ஆனா செந்தில் பாலாஜி வழக்கு மட்டும் ஒப்புதல் கொடுத்தாரு. பாக்கி 5 அமைச்சர்களுக்கு ஒப்புதல் கொடுத்தாரா? எத்தனை முறை மாநில தமிழ்நாடு அரசு பாஜகவோட அதிமுக கூட்டல இருக்கு. இல்ல சார், கவர்னர் ஒப்புதல் கொடுக்க மாட்டேங்கிறார். அந்த 5 பேர் தான் உங்களோட உச்சநீதிமன்றம் வரைக்கும் போங்க. என்ன வந்தீங்க? 2 வாரத்துக்கு முன்னாடி ஃபெலிக்ஸ் வந்து உட்கார்ந்து பேசினாரு. விஜயபாஸ்கர் சேர்த்துமாங்கனாரு. இப்ப சேர்த்தாச்சு. அடுத்து ஃபெலிக்ஸ் அடிக்கிறாரு. பரந்தே சொல்றாரு அவங்களுக்கு மாவட்ட செயலர் கொடுத்துறமாங்க பாரு. இன்னும் ஒரு 6 மாசம் கழிச்சு எல்லாரும் மாவட்ட செயலர் கடம்பூர் ராஜு எம்சி சம்பந்த 2 விஜயபாஸ்கர் எல்லாம் இல்லன்னு சொல்ல நடந்துட்டா அப்பயும் வந்து ஃபெலிக்ஸ் சொல்றாரு மாவட்ட செயலர் தானே கொடுத்தோம் அமைச்சராங்க ஆக்கணும்பாங்க. அதனால எல்லா சக்தி மாதிரி நீங்களும் ஒரு சக்தி தான். அவ்வளவுதான். வந்துருச்சாதுல மாவட்ட செயலர் ஆக்கிட்டீங்களா? தூய சக்தி. என்ன சக்தி? திமுக அதிமுக ஒண்ணா சேர்ந்து போராட்டம் பண்ணீங்க. பாருங்க வாங்கி படிங்க. வாங்கி படிங்க. யார் சொன்னா? இன்னும் ஊடகத்துல இங்க பாலிமர் நியூஸ் எடுத்து வந்து கடம்பு சண்டை சொன்னா மட்டும் தான் தெரியுமா? புரியலையா? சண்டை சொன்னா மட்டும் தான் தெரியுமா? ஊடகங்களை பத்தி நீங்க பேச வேண்டாம். You can have different views about it. நாளைக்கு ஒரு சேனல்ல விஜய் வந்து ஒரு துணை நடிகைக்கு no don't insinuate. இல்ல வார்த்தைகளை ஒரு சேனல் போடுங்க பாப்பா. விஜய்க்கு போடுங்க. வார்த்தைகளை கவனமா நான் கண்டு ஊமைகளை கவனமா இருங்க. நான் சொல்றேன் இன்னொரு ஊடகத்தை இங்க விமர்சிக்காதீங்க. சரி பாலிமர் நேத்து LGBT சரண் பத்தி அந்த இதல கலந்துக்கிட்டத பத்தி அவ்வளவு இன்னொரு ஊடகத்தை பத்தி இல்ல பாலிமர் பத்தி இன்னொரு ஊடகத்தை பத்தி இங்க நான் பேச அனுமதிக்கல. இல்ல உங்களுக்கு யார் சொன்னா எங்களுடைய யார் சொன்னா ஒத்துப்பீங்க? நான் எங்களுடைய கட்சி நீங்க சொன்னா மட்டும் ஒத்துப்பீங்க. அது மாதிரி நான் சொல்றேன் விஜய் சொன்னா தெரியுமா? நான் சொல்றேன் நான் தெளிவா எங்களுடைய கட்சி நான் பண்றேன். I am contesting. திமுக அதிமுக ஒண்ணா சேர்ந்து கூட்டணி வேற நீங்க போராடுங்க. சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சிங்க. நான் சொல்றேன் எங்களுடைய எங்களுடைய அண்ணா அறிவாலயத்துல இருந்து அதிமுகவோடு சேர்ந்து போராட்டம் நடத்தணும். அதுக்கு வந்து ஆமா அப்படி சொல்லல. அதிமுக பகையா நாங்க பழைய பங்காளிகளா ஒன்னா சேர்ந்து அரசு சொன்ன என்ன வேணாலும் பேசு. ஆளு கொண்டு சொல்றீங்க, டெய்லி ஒன்னு சொல்றீங்க, மாத்திக்கவே சொல்றீங்க. ஊழல் சக்தின்னு சொன்னீங்க, நீங்க தூக்கி உள்ள வச்சீங்க. நான் எல்லாரும் மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரேன். நான் மற்றவங்களுக்கு வாய்ப்பு தரேன். Thank you. தனி நபர். இத நான் மறக்கிறேன். இத நான் மறக்கிறேன். ஆதோர்ஜனா அதிமுக இதோட சேர வேண்டிய காலத்துக்கு வந்து விட்டேன்னு பேசுறாரு. ஒத்துப்பீங்களா? அதிமுக இதோட கூட்டணி வர வேண்டிய காலம் வந்து விட்டது. பேசுறாரு. டிஃபைன் அதிமுக நல்லவர்கள். புரியல.